சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ இந்த போர் பதற்றம்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்க சார், இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ல வந்துட்டு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சரியாங்க சார்? இல்லைங்க, இது போருக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தங்கம் தேவை இருக்கா, வாங்கணும். போர் வந்துருச்சு, ஏதோ ஒரு மூலையில போர் நடந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு என்ன, அதனால என்ன ஆகணும், விலை ஏற்றம் இறக்கம்ன்றது அது பாதிக்கப்படும். நாம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல டைம்னு கூட அப்படி நினச்சிக்கலாம். அந்த போர்னால விலை குறைஞ்சிருக்கு. இல்லை போர் பதற்றம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை மட்டும் 20,000 ரூபா ஒரு கிராம் போயிட்டு இருக்கும். அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். இன்னைக்கு 13,800 ரூபா 14,000 ரூபா அப்படின்றதுப்போ 1,10,10,000 13,000 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 20% விலை கம்மியாயிருக்கு. 1,34,400 ரூபா போன தங்கம் இன்னைக்கு அது 20,000 ரூபா கம்மியாயிருக்கு. 1,14,000 ரூபா அப்படின்ற அளவு தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 20% குறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு அதிகபட்சமாக போகிறப்ப என்ன நினைப்பாங்க, நிறைய வியூவர்ஸ் எல்லாமே கேட்டாங்க, சார் தங்கம் ஒரு 10% 20% குறையுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த இது வந்து தாராளமாக குறைஞ்சிருக்கு. அதனால இது வந்து நம்ம இது ஒரு நல்ல டைம், குட் டைம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையில் பணம் இருந்தால், பணம் இல்லைன்னா அதை பற்றி எப்போ பணம் வருதோ அன்னைக்கு தான் குட் டைம். பணம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு ஷார்ட் டைம்லேயே, இப்போ பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே லாங் டேர்மில் தான் சொல்லுவேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்லேயே தங்கத்தோட விலை உயரும் அப்படின்றது ஒரு அறிகுறி தென்படுது. ஓகே சார். சார் ஆனால் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்க இந்த மாதிரி போர்லாம் வந்துச்சுன்னா தங்கமோட விலை வந்து ரொம்ப பீக்ல போய் தான் சார் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி டைம்ல நமக்கு ஏன் சார் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாவே இருக்கு தங்கமோட விலை? அதுதான் வந்து எல்லா நேரமே ஒரே மாதிரி போயிட்டு அந்த ரூட்ல போறது வந்து வெற்றியை தராது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது போல தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேன்னு வந்துச்சுனாலே அங்கே வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே விட்டுட்டு அகதிகளாக கூட வெளியூர் நாட்டுக்கு போவாங்க, வெளியூர்களுக்கு போவாங்க. அப்படி போகிறப்போ அவங்க எடுத்துகிட்டு போகிறதே தங்கத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க, வேற எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. வீடு வாசல் வாகனம், நம்ம வளர்க்கும் கால்நடைகள், நாம் செய்து வச்சிருக்க தொழில் அக்ரிகல்ச்சர் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அன்னைக்கு தங்கம் மட்டும்தான் பதில் கொடுக்கும். ஆனால் இந்த முறை வந்திருந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான்லேருந்து மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 1/4 அளவுக்கு வந்து ஆயில் வந்து சப்ளை பண்ணுறது ஈரான் தான் வேர்ல்டுக்கே. ஏன் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சவுத் ஏஷியன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியா, சைனா, ஜப்பான், இந்தோனேஷியா, இவங்க எல்லாத்துக்குமே தாய்லாந்து, இவங்க எல்லாத்துக்குமே தேவையான பெட்ரோல் எரிபொருள்கள் எல்லாமே ஈரான்லேருந்து தான் வருது. அது எல்லாமே பாதிப்பு வந்த உடனே இந்த முறை அந்த யூக வணிகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப டாப்பில் போயிடுச்சு. ஒரு பக்கம் ஃபிசிக்கல் டிமாண்ட், இந்த ஃபிசிக்கல் டிமாண்டை பார்த்த உடனே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாமே எப்படி தங்கம் ஏறிச்சோ அது மாதிரி ஆயில் பிரைஸ் ஏறிடும் அப்படின்னுட்டு அவங்களுடைய இதுக்கு எட்டின அளவுக்கு எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இன்வெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வச்சிருப்பாங்க, புது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, டைவர்ட் தான் பண்ணுவாங்க. எப்பயுமே பேங்க்ல வச்சிருக்காங்க, பேங்க்ல வந்து அதற்கு உண்டான வட்டி விகிதம் குறையுது அப்படின்னா அதை எடுத்து இதை விட அதிகமாக என்ன வரும், தங்கத்தில் போடலாம். தங்கத்தில் போட்டாங்க. சில டைம் ஷேர் மார்க்கெட் நிறையா போச்சு அப்படின்னா ஷேரில் போடலாம் அப்படின்னா அதில் டைவர்ட் பண்ணுவாங்க. ஷேர்லேருந்து ரியல் எஸ்டேட் போச்சுன்னா ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட வச்சுட்டு இருந்தது தங்கம் மட்டும்தான். அதனால தங்கத்தில் போட்டிருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அதை எடுத்து இந்த ஷார்ட் டேர்மில் ஆயில் நல்லா போகுதுன்ட்டு ஆயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால அந்த தங்கம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஆயில் பிரைஸ் ஏறிச்சு. ஆயில் பிரைஸ் மட்டுமே 40% விலை உயர்ந்துச்சு. ஒரு பேரல் வந்து 60 ரூபாய் இருந்த $60 இருந்த ஆயில் பிரைஸ் 100-110 வரைக்கும் போச்சு. அது மட்டும் இல்லாமல் $40 அதுக்கு ப்ரீமியம் கொடுத்து ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு அங்கே டிமாண்ட் வர ஆரம்பிச்சது. இதனால தங்கத்தோட விலை குறைஞ்சிது. ஓகே சார். சரி, இப்போ ட்ரம்ப் வந்து டெம்பரரி பாஸ்லாம் இல்லை, வாருக்கு உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா கோல்டோட ரேட் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்காங்க சார்? ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கேட்குறீங்களா? இல்லை, போர் நிறுத்தம் 100% வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே அங்க கேம் கிடையாது. திருப்பியும் அந்த கேம் சேஞ்சர் வந்து கோல்டு தான். அவரு திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுவார் தன்னோட ரேலியை. இப்போ 2 வாரத்துல ஒத்தி வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காகவே அதனுடைய பாதிப்பு தான் இந்த விலை ஏற்றம். இந்த அளவுக்கு விலை ஏறி இருக்கு. 1,03,000 ரூபா நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,03,000 ரூபா தான் இருந்துச்சு அதிகபட்சமா. அப்பயே கேட்டாங்க எல்லாரும், 1 லட்சம் வருமானாங்க. 1 லட்சத்துக்கு கீழெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம கோல்டு குரு சேனல்லையும் பேசியிருக்கோம், நிறைய மற்ற சேனல்களையும் சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ண மூடி அணுதர்கள் 1,13,000 ரூபா வந்துருச்சு. இது இன்னும் ஒரு ஷார்ட் பீரியட்லயும் இன்னும் ஒரு 10,000 ரூபா விலை ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபால் ஆகிறதுக்கு இனிமேல் சான்ஸ் இல்லை. 100% ஃபால் ஆகாது. அதாவது
வார் வராது, உடன்படிக்கை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்துடுச்சு அப்படின்னா தங்கம் ஏற்கனவே இருந்த 1,34,400 உச்சபட்ச விலையா இருந்துச்சு தங்கத்தினுடைய வரலாறுல. அந்த விளைவே பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே சார். சார் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்மையாவே வந்து கோல்ட் ரேட்டை இம்பாக்ட் பண்ணுமா சார், இல்ல அது ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் சைக்காலஜி தானே? இல்ல அது இப்போ எல்லாமே ஜியோ பாலிட்டிக்ஸ் பொறுத்தா இப்போ ரேட்டும் விலை ஏறுது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே டக்குன்னு அதுவும் குறிப்பா சொல்லப்போனா என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அமெரிக்காவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே. அதுதான் மேலை நாடுகள் அவர் வச்சேதான் சட்டம்ன்றாரு. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், அது கூட நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட், இவரை கொடுங்கோலர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர் 15 ஒரு வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொன்ன உடனேமே அவர் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. நான் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா ஒரு பீஸ்ஃபுல் வந்துடும், எல்லாமே இதாகிடுவேன், போரெல்லாம் நிப்பாட்டிடுவேன், அந்த ரஷ்யா உக்ரைன் வார நிப்பாட்டுவேன், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது யாருமே வழக்கம் தானே, நான் பதவிக்கு வந்தா இப்படி பண்ணுவேன். இப்போ கூட நம்ம அரசியல் கட்சிகள் ஆளுக்கு ஒரு இது அள்ளி விடுறாங்கல்ல, அது மாதிரிதான். அந்த மாதிரி பண்ண உடனே அந்த ஸ்டேட்மெண்டோடைய ரியாக்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்கத்துடைய விலை குறைஞ்சிது. போரை நிப்பாட்டுவேன்னு தான் சொன்னாரு. அதுக்கே வந்து ஆமா, அப்பெல்லாம் இருந்த ட்ரெண்ட் என்னன்னா போர் இருந்தா விலை ஏறும், போர் நிப்பாட்டினா விலை குறையும், அந்த ட்ரெண்ட். அப்படி இருக்கப்போ அதனுடைய விலை வந்து 2000-3000 ரூபாய் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜனவரி மாதம் 20 2025 பதவி ஏற்றாரு. அப்படி பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு திருப்பி விலை ஏற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இவர் தான் ஸ்டேட்மெண்ட் ஒன் பை ஒன் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட். அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம நாட்டில் உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி விடுறாங்களோ, ஏன்னா தன்னை முன்னிலைப்படுத்தணும், லைன் லைட்டை இருக்கணும், அந்த லைம் லைட்ல இருக்குன்றதுக்காகவே ஸ்டேட்மெண்ட் நிறைய விடுவாங்க. அது மாதிரி ட்ரம்ப் விட்டார். என்னென்ன மாதிரி விட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல H1B விசா இந்தியாவிலேருந்து வர்றாங்களா அவங்களுக்கு வந்து 95 lakhs நியர்லி 1 crore இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன்னாரு. அது கோல்டை பாதிச்சுது. அடுத்ததாக என்ன சொன்னார், நீ வந்து இந்தியாவை ரஷ்யாவிலேருந்து ஆயில் நீ வாங்குறத நிப்பாட்டணும், என்கிட்ட தான் வரணும், நீ அங்கே வாங்கினீங்கன்னா உனக்கு இம்போர்ட் டியூட்டியா நம்ம வந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் அவங்க இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு நான் கிட்டத்தட்ட 50% வரி விதிப்பேன் அப்படின்னாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பேங்க்குடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை இது பண்ணாங்க. அதனால தங்கத்தோட பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் வெனிசுலா அதிபர் மதுரோவை அரெஸ்ட் பண்ணாரு. ஒரே நாள் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் வச்ச உடனே அதனுடைய பாதிப்பு தங்கத்தினுடைய விலையில ஏறிச்சு. இந்த மாதிரி பல்வேறு, இதெல்லாம் சொல்ல சும்மா எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர 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 அதனுடைய அறிவிப்புனால கோல்டோடைய ப்ரைஸ் ஏறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் தி அமௌண்ட் மேலே போயிடுச்சு. 60,000 ரூபா 55,000 ரூபா வித்த தங்கம் ஒரு சவரன் 1,34,400 அளவுக்கு போச்சு. அதனால ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு அரசியல் ஸ்டேட்மெண்ட் வந்து, அதுவும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற தங்கத்தை விலை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா ஒவ்வொரு ட்ராய் அவுன்ஸையும் நாம டாலரா கொடுத்தா எல்லா நாடுகளுமே வாங்கிட்டு இருக்காங்க. அதை பொறுத்தான். ஓகே சார். சார் அடுத்ததா இந்த மாதிரி போர் பதற்ற காலத்துல வந்து கிரிப்டோ இல்ல டிஜிட்டல் கோல்டால ரியல் கோல்ட் பிரைஸ் அஃபெக்ட் ஆகுமாங்க சார்? கண்டிப்பா இருக்கும். அதாவது கிரிப்டோன்றது வேற, அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் பிசிக்கல் கோல்டுக்கும் இடிஎஃப் மாதிரி கோல்டுகளுக்குமே வித்தியாசம் இருக்கு. அது எந்தாவது அந்த பபுள் எப்போ ஒரு பர்ஸ்ட் ஆகும்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல ஏற்கனவே 1978 ஒரு விஷயம் நடந்துச்சு. ரைட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது இருக்கப்போ சில்வர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4 இருந்த சில்வர் $48 வந்துச்சு. ஆல் ஆஃப் சடன் இடிஎஃப்ல வந்துட்டு ஒரே டைம்ல டக்குன்னு போயிட்டு அது திரும்பி அந்த பழைய $5 வந்து விழுந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற அன்னைக்கு காலகட்டத்தில் சோசியல் மீடியா கிடையாது, இவ்வளோ வசதிகள் கிடையாது, அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாது. பார்ப்போம். ஓகே சார். சார் அடுத்தது இப்போ வெட்டிங் சீசன் வேற வந்தாச்சு சார். ஸோ கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமா, இல்லை இப்போவே எடுத்து வச்சுக்கிறது சேஃபாங்க சார்? இல்லை, எப்பயுமே வந்து நம்ம பணம் இருந்துட்டா இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். நம்மளுடைய தாத்தா பாட்டி
நம்முடைய அப்பா அம்மா, நம்மளுடைய அண்ணங்க இவங்க எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்கத்தை வாங்கி வச்சதுனால தான் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த தங்கம் எவ்வளோ இருக்கோ எல்லா நாடுகள்லையும் சேர்த்து ஒரு முதல் 100 வரிசையில் 100 ஃபஸ்ட்டு இருக்கிறது அமெரிக்கா 8133 டன் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் வச்சுருக்காங்க 3350 டன்னு. அடுத்து இட்டாலி, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, சைனா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, நெதர்லாந்து, இப்படி வரிசையில் போலண்டு, பிரேசில் இப்படி வருது இல்லைங்களா. ஜப்பான் நமக்கு அடுத்து ஜப்பான் இருக்காங்க. நம்ம வந்து மட்டுமே 876 டன் வச்சுருக்கோம். ஜப்பான் பார்த்தீங்கன்னா 846 டன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த ஒட்டு மொத்தமாக எல்லா டன்னையும் சேர்த்தா 33,000 டன்னு தான் உலகத்தில் இருக்க நாடுகள்கிட்ட இருக்குது. ஓகே சார். ஆனால் இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற தங்கம் கிட்டத்தட்ட 50,000 டன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகே. ஆமாம், இது வரைக்கும் 25-30,000 டன்னுனாங்க. ஓகே சார். அது பார்த்தா இப்போ ஒரு 50,000 டன் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அதனால அதை விட ஜாஸ்தி நம்மள்கிட்ட இருக்கு நம்மகிட்ட. அதனால இப்போ வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே அவங்களாம் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? ஒரு சவரன் 50 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 500 ரூபாய்க்கும். ஏங்க 2001 பார்த்தீங்கன்னாலே ஒரு சவரன் நகை அப்படின்னாலே 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சவரன் 1,30,000 ரூபா. அப்போ அதுக்கும் கேப் எவ்வளோ கேப் இருக்கு? அதை நம்ம பார்த்தோம்னா தாராளமாக இப்போ வாங்கி வைக்கிறது இன்றைய செலவுன்றது நாளைய பாதுகாப்பு, நாளைய சேமிப்பு, நாளைய வளர்ச்சிக்கு உண்டான விஷயம். வேற எதுலையுமே இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்காது. அதனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், என்ன சார் சொல்லுவீங்க? லைக் வந்துட்டு பை, வெயிட் ஆர் வாட்ச், எதை சார் சொல்லுவீங்க? பை, வெயிட் ஆர் வாட்ச்? இல்ல, சைமல்டேனியஸா வாட்ச் பண்ணுங்க, பை பண்ணுங்க. ஓகே சார். அதான் பெஸ்ட். ஓகே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வாட்ச் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம சொன்னாதான் என்னதான் சொன்னாலும் மக்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா அந்த அளவுக்கு இருக்கு. அதனால வாட்ச் அண்ட் பை. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம்.